ගරුතර මහා සංඝරත්නයන් අවසරයි. இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மத பெரியவர்களே, அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களே மற்றும் அவருடைய வெற்றிக்காக இங்கு முழக்கமிட வந்திருக்கின்ற அனைத்து கௌரவ அமைச்சர்களே, ராஜாங்க அமைச்சர்களே, அதேபோல எனது நண்பரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவருமான கௌரவ திலீபன் அவர்களே, அதேபோல இங்கிருக்கின்ற ஏனைய அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளே, அதேபோல மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பிரமுகர்களே மற்றும் எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் கூறிய உறவுகளான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உண்மையிலே நாங்கள் இன்று இங்கு கூடியிருக்கின்றோம். இறைவன் உதவியுடன் நாம் அன்று பொருளாதார தாக்கம், அன்று இருந்த ஜனாதிபதி பதவி துறந்து, அமைச்சரவை பதவி துறந்து, பொருளாதாரம் மிகவும் விழுந்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் எமது நாட்டை பாதுகாத்து தன்னால் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க முடியும். இந்த நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி இந்த நாட்டு மக்களை சிறந்த ஒரு ஒரு பொருளாதாரத்தை பேணக்கூடியவர்களாகவும் சிறந்த வருமானம் பெறக்கூடியவர்களாகவும் மாற்ற இயலும் என்று வந்த ஒரு நாயகன் தான் இன்று நம்மிடம் வந்திருக்கின்றார். எதற்காக இன்று வந்திருக்கின்றார்? எதற்காக? வருகின்ற முறை இதே மாதிரி நாடு முன்னேறி கொண்டு மக்களுடைய பொருளாதாரம் மேம்பட வேணுமா, அல்லது நாங்கள் பழைய நிலைமைக்கு செல்ல வேணுமா என்பதை தீர்மானிப்பதற்காக இன்று அவர் இந்த கிட்டத்தட்ட இந்த 2.5-3 வருடங்கள் அவர் செய்த சேவையை, அவர் செய்த அந்த வேலை திட்டங்களை இன்று அதற்கு பிரதி உபகாரமாக நீங்கள் என்ன செய்ய இருக்கின்றீர்கள் என்பதனை பார்ப்பதற்காகவும் அதற்கான கோரிக்கையை வைப்பதற்காகவும் தான் இன்று அவர் உங்களிடம் வந்திருக்கின்றார். அப்ப அந்த அடிப்படையில் இங்க முதல் கூறியது போல் எங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னாங்க அந்த இந்த விளையாட்டு கிரவுண்ட், இந்த கிரவுண்டே எடுக்கிறீங்க, இதுல எப்படி சனத்தை எடுக்க போறீங்க, அதுவும் போக நேரம் அந்த காலையில் 9:30ங்கிறது உண்மையிலேயே அது ஒரு பொருத்தமில்லாத ஒரு நேரம். இந்த வெயிலுக்கும் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்திருக்கின்ற சேவைகள், அவர் அந்த அடிப்படையில் மக்கள் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள். அன்று தெரியும் எவ்வளவு போலின் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கையில் எந்த வெயிலாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு நம்பிக்கையுடையவர்களாகவும் உங்களுடைய சேவை மூலம் நாங்கள் எவ்வாறு எமது வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சோ அதற்கு நன்றி கடன் உள்ளவர்களாக இருப்போம் என்பதுதான் இந்த மக்களுடைய சனத்திரள். அதுக்காக வந்திருக்கின்றீர்கள், அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நாங்கள் அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் நாங்கள் பலர் பல மாதிரி கேட்கின்றார்கள், ஏன் நீங்கள் இந்த ஜனாதிபதி அவர்களை ஆதரிக்கின்றீர்கள் என்று. நாங்கள் கூறுகின்றோம், அன்று பாராளுமன்றத்தால் ஜனாதிபதி அவர்களை தெரிவு செய்யும் பொழுது இந்த மாவட்டங்களில் இருந்து பல பிரச்சனைகள், எமது வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்த புத்திஜீவிகள் என்ன சொன்னார்கள், மக்களால நிராகரிக்கப்பட்ட இந்த ஜனாதிபதியாக நீங்கள் வந்த ஜனாதிபதி என்ன செய்வார்கள் என்று நாங்கள் நம்பினோம். எங்களுக்கு அந்த நேரம் தெரியும், சில மக்கள்கள் அந்த நேரம் பொய் வாக்குறுதிகள் பல வகைகளான அந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல மக்கள் மயங்கி அந்த உரிய அந்தஸ்துகளை எமது ஜனாதிபதி கொடுக்காததுக்கு அவருக்குரிய இந்த நாட்டை உயர்த்த, நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய அவர் என்ற முறையில் நாங்கள் துணிஞ்சு ஆதரித்தோம். ஆதரிச்சதுக்கு பிறகு நான் ஜனாதிபதி உங்களுக்கு தான் போட்டேன், நான் உங்களுக்கு தான் போட்டேன், நான் உங்களுக்கு தான் போட்டு எல்லாரும் ஜனாதிபதிட்ட போனார்கள். ஏன்னா எங்களோட ஜனாதிபதி அவர்களும் எல்லாரையும் நம்பக்கூடியவர்.
எல்லாரையுமே எங்களோட ஜனாதிபதியில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே அதுதான். நாங்க பல முறை சொன்னோம், அரசியல் அனாதாயக்கப்பட்டவங்க எல்லாம் இன்றைக்கு அவங்களுக்கும் இந்த பாவம் பார்த்து நிதிகளை வழங்கி இன்றைக்கு அவர்களை உயர்த்தி இன்றைக்கு இந்த ஜனாதிபதி சொல்றாங்க சிலர், இந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த போட்டியில இல்லையாம். மீடியா கான்பரன்ஸ் வச்சு பொய்யான புழுகலான இந்த புள்ளி விவரங்கள், சரியான புள்ளி விவரங்கள் எமது ஜனாதிபதி அவர்கள் பாரிய ஒரு வெற்றியை பெறுவார்கள். அது அநேகமாக இங்க இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் எவ்வாறு என்னென்னலாம் சொல்லலாம். சொன்னாலும் எமது ஜனாதிபதி அவர்கள் நான் சொல்ற மாதிரி அவர்கள் இந்த ஏன் நாங்கள் குறிப்பாக உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் விளக்கப்படுத்துறோம் என்றால், நாங்கள் குறிப்பாக ஏன் இந்த ஜனாதிபதி அவர்களுடன் அவரை மீண்டும் இந்த நிலைக்கு கொண்டு நாங்கள் அவரை வெற்றி பெற வைக்க, இந்த கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றால், நாங்கள் உண்மையிலே அந்த போராட்ட காலங்களில் எரிவாயு வரிசை, எரிபொருள் வரிசை, மின்சார தட்டுப்பாடு, அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, பாரிய கடன் சுமை, பொருளாதார வீழ்ச்சி, உர தட்டுப்பாடுல உரமே இல்லை, அவ்வாறு நிலைமைகள். அதே போல அதுகளை எல்லாத்தையும் 2 வருடங்கள்ல சாதிச்சு காட்டியிருக்கின்றார். அதே போல சர்வதேசமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு ராஜதந்திரி, அதே போல ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் தலைவர், அதே போல அனைத்து மக்களுடைய முஸ்லிம், தமிழ், அதே போல சிங்கள மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவர், மக்கள் வரிசையும் வழிகளையும் நன்கு உணர்ந்தவர், அதே போல சரியான தருணத்தில் நாட்டுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு முன்வந்து ஜனநாயகத்தை பாதுகாத்ததால தான் இன்றைக்கு இந்த தேர்தலுக்கு நாங்கள் இந்த கூட்டம், இந்த தேர்தலுக்கு இந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கலைக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் அதற்கு காரணம் இந்த ஜனநாயகத்தை பாதுகாத்தது தான். அதே போல ஏனைய ஜனாதிபதிகளோட நாங்க ஒப்படையில எந்த சவாலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எதிர்நோக்கி அதை முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு ஜனாதிபதி. அதே போல அவர் சம்பிரதாய குறிப்பா சொல்ற அரசியலுக்கு அப்பால் யதார்த்த அரசியல்வாதி என்பதை நாங்கள் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதே போல இதை எல்லாத்தையும் நாங்கள் கூறினாலும் ஜனாதிபதி அவர்களை மீண்டும் ஒருமுறை இந்த மாதம் 21ஆம் தேதி நாங்கள் ஜனாதிபதி ஆக்குவதற்கு அவருக்கு வாக்களிக்க வேண்டும். இதுல குறிப்பாக எமது மாவட்டங்களில் உள்ளது, குறிப்பாக வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்கள் உள்ள எமது உறவுகள் எப்பவுமே வாக்களிக்கிற வீதம் குறைவு. இந்த முறை நாங்கள் அதை இல்லாம வாக்களிக்கிற வீதத்தை கூட்டணும். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய அயலவர்கள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள், அதே போல கிராமமாக சென்று உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உறவுகள் இருக்கின்றார்களோ, நண்பர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சொல்லணும், நாட்டு நன்மை, எதிர்கால சமூகத்தின் நன்மை, எதிர்கால பிள்ளைகளுடைய நன்மையை கருதி இந்த அதாவது கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை மீண்டும் ஜனாதிபதியாக்கி நாங்கள் ஆக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுங்கள். இந்த சில இடங்கள்ல அது ஒரு குழப்பமான நிலைமைகள், அதை மாற்றுறதுக்கு நீங்கள் தான் கிராமங்கள் அந்த வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் உதவியோட முழுக்க உங்களை நம்பித்தான், உங்களுடைய ஆதரவு இங்க இருக்கின்ற நீங்கள் தான் எங்களோட பலம். அந்த பலத்தை நம்பிதான் நாங்கள் ஜனாதிபதிக்கு சொல்கின்றோம், இன்ஷா அல்லாஹ் இந்த முறை நாங்கள் வன்னி மாவட்டத்தை கட்டாயம் ஜனாதிபதி அவர்களுக்கு வெற்றி பெற்று கொடுப்போம் என்பதை நாங்கள் சொல்கின்றோம். யாரை நம்பி? உங்களை நம்பி. நாங்கள் இந்த விதம் அதே போல பல விஷயங்கள் நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் தொடர்ச்சியாக அவற்றை கேட்டுக்கிட்டு இருக்கின்றோம். கடந்த யுத்தத்துக்கு பிறகு சரியான திட்டமிட்ட அடிப்படைகளில் மீள்குடியேற்றம் புனர்வாழ்வு அளிக்கப்படவில்லை. அதே போல இங்கு கூறியது போல இந்த ஜனாதிபதி அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் பெருந்தொகையான வன இலாக்கா காணிகள் விடுவிக்கப்பட்டதோட அந்த இன்னும் பல காணிகள் விடுவிக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முதல் நான் 2 ஜனாதிபதி அவர்களுடன் இருந்திருக்கின்றேன். ஆனால் தொடர்ச்சியா பேசினதுக்கு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரவில்லை. அதே போல விவசாயத்துறையில் நவீன முறைகளில் சில ஏற்பாடுகளை செய்து நான் அதோடைய இராஜாங்க அமைச்சங்கிற முறையில் எனக்கு தெரியும். இந்த நேரமும் எமது விவசாயிகள் எமது விவசாய பெருங்கொண்ட மக்கள் மேல மிகவும் அன்புடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த நேரமும்
நவீன விவசாய முறைகளை ஏற்பாடுகள், அதே போல ஒவ்வொரு அந்த செயல்பாடுகள் தான் அவர்களுடைய முதல் அந்த எண்ணமே அதுதான். அந்த அடிப்படைகள்ல நாட்டுக்கு சால சிறந்த ஒரு ஜனாதிபதி என்ற அடிப்படைகள்ல அவரை மீண்டும் நாங்கள் ஜனாதிபதி ஆக்குவோமா? நாங்கள் ஜனாதிபதி அவர்களை ஆதரித்து அவர்களை ஆக்குவதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களை நம்பிதான் நாங்கள் இன்று அவருக்கு பல வாக்குறுதிகளை கொடுக்கின்றோம். அதுபோல கடைசியாக நான் சொல்ல விரும்புவது, நாங்கள் வீழ்ச்சியடைந்த நாட்டை மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தை மாற்றினால் முழு நாடும் வீழ்ச்சி அடையும் என்பதனை மட்டும் கடைசியாக நாங்கள் எல்லோரும் உணர வேண்டும் என்று உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொண்டு எமது ஜனாதிபதி அவர்களை மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம். ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பீங்களா இல்லையா? வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்றதோட அதே போல சாமானிய මෙතන අපිට මෙච්චර වෙලාවකින් මෙතන අනිත් එමෙතුමාලා කියපු විදිහට අපිට ඉතින් අපේ ගාවේ විලේ ඉන්න අපේ ගරු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මෙතුමා එයාව මේසරත් ඔයගොල්ලෝට දන්නවා කොච්චර පොලිමක හිටියද, කොච්චර දුක් විඳාද, කොච්චර අමාරු වුණාද කියලා ඔයගොල්ලෝට දන්නවා. ඒ වගේ තත්ත්වයට අපි ආපහු එන්නේ නැතුව රට බේරෙන්න නායකයා පෙන්නලා තියෙනවා. අවුරුදු 2.5 විතර මේමයි රට ගෙනියන්න ඕනේ, මේමයි පාලන කරන්න ඕනේ කියලා රට පෙන්නලා අපේ නායක ගරු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාව දිනවන්න යාගේ සිලින්ඩර් වලට ඡන්ද දාලා එයාව ලොකු ඡන්ද ප්‍රමාණයෙන් වලින් අපි දිනවන්න ඕනේ කියලා එල්ලෙන් කරලා මගේ කතාව අවසන් කරනවා.